நம்ம மைண்டுக்குள்ளே தான் உலகமே இருக்குது. இந்த மனசை கட்டுப்படுத்துறது தான் உலகத்தை கட்டுப்பிடிக்கும் இல்லையா? அதுதான் முதல்ல சின்ன வயசில் கற்றுக்கிட்டதே. மனசை கட்டுப்படுத்த முடியலன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கெட்ட பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒழுங்காக உட்காந்து பண்ண மாட்டோம். இந்த பேஷனே போயிடும் வாழ்க்கையில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ பெரிய மியூசிஷியன் தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அது நம்ம ட்ரேடிங் லைஃப்பில் எவ்வளோ யதார்த்தமான உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மனசை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆப்ஷன் பையிங்கில் பொதுவாக ஆப்ஷன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பையிங்க்கு உண்டான வீடியோ. ஏன்னா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம என்ட்ரி ஆகி நம்ம வெளியே வந்தோம்னாவே மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்கு நம்ம போகலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன சொல்றாரு, மனசை கட்டுப்படுத்த முடியலன்னா கண்டிப்பாக நம்ம எப்படி உலக கட்டுப்படுத்துறது. அவர்லாம் உலகத்துல ஒரு ஆள், அதாவது உலகத்துல அவர் தெரியாத ஆளே உங்களுக்கு தெரியாதில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அது உண்மைதான். அது ஏன்னா ஆரம்ப காலத்துல நாமளும் அந்த மனசை கட்டுப்படுத்த முடியுமா, அப்படி ட்ரேட் பண்றது இப்படி ட்ரேட் பண்றது அதெல்லாம் இருந்திருக்கும். இனிமேல் அது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கரெக்டான ட்ரேட் எடுத்து அது ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனா அது மிகப்பெரிய கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் டெய்லி நான் பார்த்துட்டு என்ன ட்ரேடே வரலையே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு போட்டு லாஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறது எவ்வளோ பெஸ்ட். அது இப்போ நீங்க இந்த லாஸ்ட் வீக்ல நீங்க உணர்வுபூர்வமா அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதோட ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட்ல தெரிவிங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சைக்காலஜி என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆச்சு, அதாவது பிரேக் அவுட் ஆச்சு. எஸ்டர்டே லோக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு. நான் இமிடியட்டா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இது மாதிரி இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பியும் இந்த லோவை கட் பண்ணா ஒரு ட்ரேட் பண்ணுங்க. S2 வரைக்கும் போகும், இல்லை S3 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. ஆனா மார்க்கெட் அன்னையிலேருந்து ஃபுல்லா சைட்வேஸ்ல முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், நார்மலா நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நானா இருந்தாலும் சொல்றேன். நான் ஒரு ட்ரேடு என்ட்ரி ஆயிருப்பேன். ட்ரேடு என்ட்ரி ஆகி ஒருவேளை இந்த இடத்துலயோ இல்லை இந்த இடத்துலயோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, இல்லை இந்த இடத்துல வைப்பேன்னு வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வைக்கிறப்ப என்ன ஆயிருக்கும், என் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிருக்கும். சரி, மார்க்கெட் இது வரைக்கும் வந்துருச்சு, இங்க இருந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இங்க ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தோம்னா இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம், இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சரி, மார்க்கெட் திருப்பி இங்க இருந்து பை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு ட்ரேட் போட்டோம்னா இதுதான் ஓவர் ட்ரேடுக்கு உண்டான ஸ்டெப்பிங். சைட்வேஸ் தான் நம்ம இப்படித்தான் பண்ணியிருப்போம். இங்க ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கும், இங்க ஒரு 1000 ரூபாய் லாஸ் இருக்கும். சரி, 2000 ரூபாய் லாஸ் ஆச்சு, நம்ம அடுத்து 4000 ட்ரேட் பண்ணி இங்க ஒரு 3000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். ஆக மொத்தத்துல டோட்டலா இன்னைக்கு கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங்ல நம்ம எப்பயுமே பண்றது. பட் ஆனா சைக்காலஜி இதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் என்ன நம்ம ஒரு வேலை இங்க லாஸ் பண்ணிட்டாலும் நம்ம அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட் உண்மையிலே டவுன் தான் வரப்போகுதா, இல்ல சைட்வேஸ் தான் போகுதா, இல்ல அப் ட்ரெண்ட் போகுதான்னு கொஞ்சம் டைம் எடுங்க. நாம என்ன பண்ணுவோம்னா இங்க ஒரு லாஸ் ஆனோம்னா அடுத்தது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இங்க ஒரு ட்ரேட் போட்டுருவோம். அது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி மாத்தி போடுறதும் தப்பு. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோடனே நம்ம உஜார் ஆயிட்டோம்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ட்ரேட்ல நம்ம ஏதோ ப்ராஃபிட் பண்றது சான்ஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப ரேரு இருக்கு. பட் ஆனா செகண்ட் ட்ரேடும் மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட். அதுக்கு மேல நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். இது நிறைய பேர் இந்த ஃபீலிங்க, இந்த அனுபவத்தை லைவ்ல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதை கமெண்ட்ல தெரிவிங்க அது எப்படி என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைக்காலஜி எப்படின்னா
ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு கார் மாதிரி, சைக்காலஜிங்கிறது ஒரு டிரைவர் மாதிரி. கார் எவ்வளவு அழகா வேணா இருக்கலாம், ஆனா அதை ஓட்டுற டிரைவர் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அவரு கண்ட்ரோலா ஓட்டினாதான் அந்த கார் அழகா போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். அவரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கார் என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கரெக்டான இடத்துல கிளச் பிடிக்கணும், கரெக்டான இடத்துல எக்ஸலேட்டர் கொடுக்கணும், கரெக்டான இடத்துல பிரேக் பிடிக்கணும், கரெக்டான இடத்துல கீர் போடணும். இத்தனை வேலையும் அங்க நடந்தா மட்டும்தான் அந்த கார் அழகா போய் சேரும். அது மாதிரிதான் ட்ரேடிங்கும். நாம ட்ரேடிங் பண்றப்ப நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா மொமெண்டம் இருக்கிற இடத்துல எடுத்தோம்னா தான் நம்ம ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு நான் சொல்றேன், நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். எஸ்டர்டே ஹை ஓப்பன் ஆகிக்கு மேல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்து ஐவி இருந்தா எடுங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்லயே ஒரு 2 தடவை ஐவி இல்லாமே மார்க்கெட் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வந்திருக்கு. அதனால என்னன்னா, நீங்க அந்த மூணுமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு இல்ல, அன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, இது ஹை, இதோட ஹைய இவங்களால பிரேக் பண்ண முடியல. அந்த பவர் அவங்க கிட்ட இல்ல அன்னைக்கு. பட் ஆனா பிரேக் பண்ணியிருந்தா நல்ல மொமெண்டம் கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க அந்த இடத்துல போய் ஐவி செக் பண்ண, அந்த இடத்துல தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான் ரிவார்டை கொடுக்கும். உங்களுக்கே தெரியும். ஐயோ இவர் சொல்லிட்டாரே ஐவி இல்லையே அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுக்காம அங்க ஒருத்தர் ரிஸ்க் எடுங்க. பட் ஆனா மார்க்கெட் ஒரு ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா உடனே இப்படியே போகாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வரும். உடனே பயப்படாதீங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல நம்மளுடைய அந்த ஹையை திருப்பி க்ளோஸ் பண்ண கூட வெயிட் பண்ணுங்க. அது வெயிட் பண்ணி திருப்பி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். இதுதான் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆனாதான் அது அடுத்தடுத்த ட்ரெண்டுக்கு போகும். ஒரே அப் ட்ரெண்டும் ஒரே டவுன் ட்ரெண்டும் வந்ததுன்னா அது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர். அந்த இடத்த ஒருவேளை இப்படி ஒருவேளை இப்படி ரிவர்சலோ இல்ல இங்க இருந்து இப்படி ரிவர்சலோ அவருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த சைக்காலஜி லெவல இந்த கடந்த ஒரு 3 நாளா பார்த்துருப்போம். சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டு ட்ரேட் எடுக்காம இருக்கிறது அந்த டைம்ல நம்மளுக்கு ரொம்ப பெயினா இருந்திருக்கும் சில பேர்த்துக்குலாம். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்போம்னு தயவு செய்து நினைச்சு பாருங்க. அதோட ஹாப்பினஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இத்தனை நாள் தப்பு பண்ணியிருந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம இப்படிதான் பண்றோம். இந்த இடத்துல நம்ம இது R1 சொல்றோம், இது S1 சொல்றோம், இது ரெசிடென்ஸ் சொல்றேன், சப்போர்ட். சில பேர் இது சப்ளை ஜோனும்பாங்க, சில பேர் இது டிமாண்ட் ஜோனும்பாங்க. அது அவங்க சொல்றதா. பட் பேசிக் அது ஒண்ணுதான். S1 R1 இல்ல சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் எப்படி வேணும் அமைச்சிக்கலாம். பட் மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னு வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9:15 to 9:30 அந்த டைம் மூமெண்டம் பயங்கரமா இருக்கும். ஃபுல்லா வால்டாலிட்டியா இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொசிஷன் எடுத்தவங்க க்ளோஸ் பண்றதும் புதுசா பொசிஷன் எடுக்கிறவங்களும் நிறைய நடக்கும். அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த 15 மினிட்ஸ் சின்ன ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் எந்த பக்கம் போகலாம் வேணான்ட்டு முடிவு பண்றதுக்கு 9:45 மேலதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டைரக்ஷன் ரெடி ஆகும். அந்த டைரக்ஷனை கேப்சர் பண்ணும். அந்த டைரக்ஷன் கேப்சர் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும், ஓப்பன் ஹை இருக்கணும், எஸ்டர்டே ஹை இருக்கணும். இது மூணும் இருந்தாதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்ல ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, ஓப்பன் லோ, எஸ்டர்டே லோ. இந்த மூணும் இருந்தாதான் நாம டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகணும். இந்த மாதிரி நாம ட்ரேட் எடுத்தோம்னாவே கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். லாஸ்ட் 1 மந்த் நிஃப்டி சார்ட்டோ இல்ல பேங்க் நிஃப்டி சார்ட்டோ நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஹையை பிரேக் பண்ணிட்டு, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் ஆகி எஸ்டர்டே ஹைக்கு பிரேக் பண்ணிட்டு நிஃப்டியில மினிமம் 50 பாயிண்டாவது மூவ்மெண்ட் ஆயிருக்கா, அது எத்தனை நாள் மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் விவசாயம் கீழே வந்துருக்கலாம், அது என்னவா நடக்கிட்டு போகுது, நம்மளுக்கு தேவை அந்த பாயிண்ட். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில 150 பாயிண்ட் மூவ்மெண்டம் ஆயிருக்கான்னு பாருங்க. ஒரு ஹையோ இல்ல புட்டோ ஏதோ ஒண்ணு, அது எத்தனை நாள் நடந்திருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் நம்ம வந்துச்சா நம்ம நவுந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிமேலும் நம்ம மேல போவோம்,
இன்னும் நம்ம இது பண்ணலான்ட்டு வேண்டாம். நம்மளுக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கிட்டு நவர்றது இதுல ரொம்ப பெஸ்ட். இது வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி நாம தான் தப்பு பண்றோமே தவிர அது தப்பு இல்லை. நம்மள அதை சோதிக்குது. நாம அந்த சோதனைய சாதனையா மாத்தி காட்டுவோம். ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி மனசை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்ல இருந்து ட்ரேட் பண்ண இன்னிலிருந்து பழகுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்துல நானும் இப்படிதான் இருந்தேன். இப்பதான் இது சேஞ்ச் ஆகி இந்த இதுக்கெல்லாம் வந்திருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்க. டெய்லி ட்ரேடர் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். சைக்காலஜி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன் பேங்க்ல நாமளும் கண்டிப்பா ஜெயிக்கலாம். இது உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ல தெரிவிங்க. அப்பதான் எனக்கும் அது என்னன்னு புரிய வரும். சரிங்களா? அது என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த பேக் டெஸ்ட்டும் எடுத்து முடிஞ்சா தெரிவிங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. அது என்னன்னு சொல்லுங்க. பாய்.